பாலசரோட படத்துல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சிருதே ஒரு பெரிய பெரிய விஷயம். ஸ்டார்டிங்ல எனக்கு கொஞ்சம் பயந்துட்டேன், இது ஒர்க் அவுட் ஆகுமா, எனக்கு அந்த அது பண்ண முடியுமா, அது அந்த ஒரு டவுட் இருந்துச்சு. when you realized okay we can அப்படின்னு சொல்லிட்டு படம் பாக்குறதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓகே சரி காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நான் கூட பண்ணிருக்கேன். ஏன்னா எனக்கு என்னோட கேரக்டர் மட்டும் தான் தெரியும். அருண் விஜய் சரோட கேரக்டர் பத்தி ஒரு லைன் தெரியும் எனக்கு. ஓகே இப்படி இருப்பான், கோவம் இருக்கு அவங்களுக்கு, மூக்கு முன்னாடி தான் கோவம் வரும், அது எல்லாமே தெரியும். ஸோ அது ரெண்டும் வச்சுட்டு நீங்க பாலா சார் கிட்ட பேசிட்டு அப்போ அருண் சார் ஆன் செட்ல வரும்போது ஓகே சரி இந்த மாதிரி இங்க பாருங்க இந்த கெட்டப்ல இருப்பாங்க எப்பயும். ஸோ ஓகே இந்த மாதிரி ஒரு பையன் லவ் பண்றேன்னா அதுக்கு ஒரு சார் கூட அவங்க படம் எப்படி இருக்கு அப்படிதான். யூ ஹாவ் டு டிக் இன் அண்ட் ஃபைண்ட் த ரீசன்ஸ். எதுக்கு இந்த பையன் இப்படி பண்றாங்கன்னு நாங்க யோசிப்பேன். இப்போ வனங்கான் பார்க்கும்போது கோட்டி எதுக்கு அப்படி பண்றான், வை டிடன்ட் ஹி ஸ்பீக், அப்படி எல்லாம் ஒரு வரும்ல. அந்த மாதிரி பாலசருக்கு நிறைய he has lot of layers in him and there will be reasons for his actions. மூகிலின் மேலே பகலில் தோன்றும் நிலவு நீதானே. மூகிலின் மேலே பகலில் தோன்றும் நிலவு நீதானே. ஷோ டிக்கெட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விஜே. ஸோ வனங்கான் படம் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. அந்த படத்துடைய ஹீரோயின் ரோஷினி பிரகாஷ் அவர்கள் இருக்காங்க. ஹலோ மேம். ஹாய். வணக்கம். ஸோ பாலா சார் படத்துல ஹீரோயின் ஃபர்ஸ்ட், அது எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க ஸ்பெஷல், அவ்வளவுதான். ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, பாலா சாரோட அது ஒரு டேக் தானே, அது ஒரு பிராண்ட் தான். இப்போ நான் எங்க போனாலும் நான் பாலசர் படத்துல ஆக்ட் பண்ணிருக்கேன்னா அது ஓகே சரி இவங்க கொஞ்சம் நடிக்கிறதுக்கு வரும் மாதிரி யோசிச்சுட்டு பேசுவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் ஹானர். What are the feedbacks ma'am after the film? இப்போ after பொங்கல் வனங்கான் பொங்கல்னு சொல்லிட்டு இருக்காங்க. So what are the feedbacks you are getting? ரொம்ப ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் அந்த காமெடி நல்லா வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அந்த வேற வேற மாதிரி கெட்டப்ஸ் இருக்கு இந்த படத்துல எனக்கு. ஸோ அந்த கெட்டப்ஸ் பத்தி, பாடி லாங்குவேஜ், மேஜர்லி படம் பத்தி பேசும்போது இங்க எல்லா ஆக்டர்ஸும் நல்லா பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்து இருக்கு. ஸோ அதுக்காக யார் யார் பார்த்துருக்காங்களுக்கு நன்றி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க கொடுத்த இந்த ரிவ்யூஸ் தான் நமக்கு எல்லாம் யூனோ அந்த சப்போர்ட் பூஸ்ட் வரும், அந்த கான்ஃபிடன்ஸ் வரும் இந்த மாதிரி. ஆமா, நைஸ் மேம். மேம் நீங்க சொன்னீங்க படத்துல வந்து நீங்க ஃபுல்லாவே நீங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச இந்த காமெடின்ற அந்த விஷயம் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஹவு இட் ஒர்க்ட் ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி எப்பயும் அந்த காமெடி ஆக்டிங் பண்ணவே இல்லை. ட்ராக் அந்த போர்ஷன் வரதே இல்லை எனக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அந்த மாதிரி ஒரு அது எனக்கு பாலசரோட படத்துல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சிருதே ஒரு பெரிய பெரிய விஷயம். எனக்கு ஸ்டார்டிங்ல எனக்கு கொஞ்சம் பயந்துட்டேன், இது ஒர்க் அவுட் ஆகுமா, எனக்கு அந்த அது பண்ண முடியுமா, அது அந்த ஒரு டவுட் இருந்துச்சு. when you realized okay we can அப்படின்னு சொல்லிட்டு படம் பாக்குறதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓகே சரி காமெடி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நான் கூட பண்ணிருக்கேன். ஏன்னா அங்க பண்ணும்போது ஓகே சார் ஓகே சொல்லிருக்காங்க. ஸோ ஓகே சரி சாருக்கு பிடிச்சிருக்கு அது மட்டும் தெரியும். ஆனா அது படத்துல அது கன்வே ஆகுமா இல்ல, ஆமா அது ஆடியன்ஸுக்கு அது கிளிக் ஆகுமா இல்ல அது தெரியாது. ஆஃப்டர் தி மூவி பார்த்ததுக்கு அப்புறமா நவ் ஓகே ஃபைன் எல்லாமே வொர்க் அவுட் ஆயிடுச்சு, சூப்பர் ஆயிடுச்சு. ஆமா ஃபைன். ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிதாமகன் மூவி டெஃபினட்டா நீங்க பாத்திருப்பீங்க. அந்த படத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பாலாசாரோட மூவில வந்து ஃபீமேலோட அந்த ரோல் வந்து செமையா ஒர்க் அவுட் ஆகும். ஐ மீன் ஈவென்ட் என்ன சொல்றது ஒரு அவார்ட் லெவலுக்கு அது கொண்டு போகும். நீங்க எனிதிங் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யுவர் சைட்? டெஃபினட்டா ஐ வாஸ் ஜஸ்ட் இந்த படம் எனக்கு என்னோட கேரக்டர் சொல்லும் போதே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தது லைலா கேரக்டர். ஓகே சரி அதுவும் பேக் எண்ட்ல அது வச்சுட்டு சரி அவ்வளோ அழகா பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி பாலசர் இந்த ஃபிளேவர் காட்டியிருக்காங்க. ஸோ நான் இது தாண்டி என்ன கொடுக்க முடியும் அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்துட்டேன். எனக்கு ஆல்ரெடி அவார்ட் கிடைச்சிச்சுங்க இங்க. ஆல்ரெடி ஆடியன்ஸ் எல்லாருமே இல்ல சீரியஸா சொல்றேன். ஏன்னா இதுதான் இப்போ ஆடியன்ஸ் ஒரு வாட்டி நீங்க நல்லா பண்ணிருக்கேன்னு சொன்னா ஆமா எக்ஸாக்ட்லி எனக்கு அந்த வேலிடேஷன் தான் வேணும் நமக்கு. ஓகே மேம், அருண் விஜய் சாரை பத்தி கண்டிப்பா கேட்டாகணும். அண்ட் உங்களுக்கும் அருண் விஜய் சாருக்கும் அந்த படத்துல ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆன அந்த கெமிஸ்ட்ரி அது பாலசரோட மேஜிக் தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா எனக்கு என்னோட கேரக்டர் மட்டும் தான் தெரியும். அருண் விஜய் சரோட கேரக்டர் பத்தி ஒரு லைன் தெரியும் எனக்கு. ஓகே இப்படி இருப்பான், கொஞ்சம் கோவம் இருக்கு அவங்களுக்கு, மூக்கு முன்னாடி தான் கோவம் வரும், அது எல்லாமே தெரியும். ஸோ அது ரெண்டும் வச்சுட்டு நீங்க பாலா சார் கிட்ட பேசிட்டு அப்போ அருண் சார் ஆன் செட்ல வரும்போது ஓகே சரி இந்த மாதிரி இங்க பாருங்க இந்த கெட்டப்ல இருப்பாங்க எப்பயும். ஸோ ஓகே இந்த மாதிரி ஒரு பையன் லவ் பண்றேன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ பேக் எண்ட்ல நானே ஒரு ஸ்டோரி வச்சுட்டு சார் கிட்ட பேசி இப்படி இதுதான் ரீசன், சின்ன வயசுல இருந்தா தெரியும்,
அப்படி வச்சுட்டு பண்ணிட்டோம். ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி அண்ட் ஈவன் ஹீ இஸ் சப்போர்ட்டட் அ லாட். எதுக்கு நான் சொன்னேன்னா வந்து இப்ப இருக்கிற மாடர்ன் டே லைஃப்ல வந்து நீங்க நார்மலா டயலாக் பேசினாலே கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டயோ பாய் ஃப்ரெண்ட் கிட்டயோ அது கன்வே ஆக மாட்டேது. ஃபுல்லா டிஃபரெண்டாவே இருந்து உங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னும் போது ஃபுல் கிரெடிட் கோஸ் டு தி ஆக்டர்ஸ் அண்ட் தி டைரக்டர். தேங்க் யூ சோ மச். அதுதான் பாலசரோட விஷன். அப்போ அதுக்கு நாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க கொஞ்சம் ஆக்ட் பண்ணிட்டோம். ஸோ அது worked everything. Yeah, luckily it worked. Definitely it worked actually. And ma'am, உங்க மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் சார். ஸோ உங்களுக்கு ஜி பிரகாஷ் சார் கண்டிப்பா டெஃபினட்டா பிடிச்சிருக்கும். ஸோ which is a favorite song in ஜி பிரகாஷ் சாரோட? I will tell you a favorite song in my film right now. ஏன்னா ஜிவி பிரகாஷ் சாரோட I can't pick one of his songs. Any one you song? know, but now அதுதான் சொல்றேன். நம்ம படத்துல முகில் மேலே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அது இட்ஸ் வெரி சாஃப்ட். அது எங்க கேட்டாலும் it gives you that ஒரு pleasant feeling கொடுக்கும். So he is one talented person and the way he has worked, acting irukutto, music irukutto, and every different films he is giving such different variations, genre பண்றாங்க. Nice. So it's a great honor to be associated with him for this film. படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிலிம் மேக்கிங்ல வந்து டெஃபினட்டா சாங் வந்து வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும் டெஃபினட்டா பாலா சாரோட மூவில. அண்ட் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்கான சாங் ஜிவி சாரோட மியூசிக்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஸோ இட் ஆல் ஒர்க்ட் வெல். அண்ட் அடுத்தபடியா டஃபஸ்ட் சீன் இந்த மூவி நான் வந்து இதுக்காக நிறைய ஒர்க் பண்ணேன் கேம் அவுட் வெல் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க. அந்த ஸ்டார்டிங் விவேகானந்தா கேரக்டர் இருக்கட்டும் அண்ட் சைனீஸ் கெட்டப்ல பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஆனா விவேகானந்தா கெட்டப்ல பாடி லாங்குவேஜ் சேர்ந்து அது ஒரு அவுட்டோர் ஷூட். ஸோ அங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. லைக் தேர் லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் people standing in front. கன்னியாகுமரி வேல் ஆமா. அப்போ அது செட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி செட்டல லொகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பண்றதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு பிகாஸ் ஆஃப் த கெட்டப் எல்லாமே சேம். அண்ட் மூவில வந்து அருண் விஜய் சார் ஃபுல்லாவே நீங்க வந்து சைன் லாங்குவேஜ் ஃபுல்லாவே ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் டெஃபினட்டா இருந்திருக்கும். எங்களுக்கு வந்து அந்த சாருக்கு வந்து அந்த ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிங்களே, அது எப்படி நீங்க மெனக்கட்டீங்க? ஹவ் யூ ப்ரிப்பேர்ட் ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட்லி நமக்கு நீங்க சொல்ல மாதிரி ஒரு சைன் லாங்குவேஜ் டியூட்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ வி லேர்ன்ட் லைக் ஒரு 2 days முன்னாடியே வந்து இப்போ நாளைக்கு என்ன சீன் இருக்கும் ஒரு நாள் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைலாக்ஸ் எல்லாம் பார்த்து சரி இதுக்கு இதுதான் ஆக்ஷன்ஸ் வரணும் அப்படி ஒரு ஸ்கெலிட்டன் வச்சுட்டு நாங்கள் செட்டுக்கு போவோம். அங்கே போகும்போது சாருக்கு பாலா சாருக்கு அந்த ஆன் ஸ்பாட் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவைசேஷன் வரும். அந்த இம்ப்ரூவைசேஷன் வச்சுட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டோம். அதுதான் தட் வாஸ் த மேஜர்லி திங். பட் நீங்க சைன் பண்ணுங்க, ஆனா அது கன்வே ஆகணும், அவ்வளவுதான். நீங்க அது சொல்லும் போதே அது அந்த எமோஷன் கன்வே ஆயிட்டு இது பண்ணிட்டா அது ஓகேனா சொன்னாங்க. சோ அது அந்த ஸ்கெலிட்டன் வச்சுட்டு நாங்க ஓகே சைன் டியூட்டர்ஸ் அங்கே இருப்பாங்க. ஓகே இது கரெக்டா இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு சைன் பண்ண தப்பா கூடாதுல்ல. சோ தட்ஸ் வாட் வி டிட். மேம் ஃபார் எக்ஸாம்பிள் சைன் லாங்குவேஜ்ல ஒரு ப்ரொபோசல் பண்ணனும் எப்படி பண்ணுவீங்க? எனக்கு நீ பிடிக்கும், உனக்கு தெரியுமா, I love you. நைஸ் ஓகே ஃபைன். நல்லா இருந்துச்சு மேம் ஆக்சுவலி. ஸோ படம் ஃபுல்லா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணதுனால ரொம்ப கேஷுவலா பண்ணிட்டீங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்டீங்க நீங்க. ஒர்க் இன் கன்னடா, இன் தெலுங்கு, இன் தமிழ். ஸோ ஒரு இது பிளேஸ்லயும் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பீப்புள் இருப்பாங்க. ஹவ் யூ ஆர் சீன் எல்லாருமே அந்த டைமென்ஷன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? I think that is the beauty of cinema சொல்றேன். இப்போ நாங்க இங்க வனங்கான வச்சுக்கோங்க, நாங்க கன்னியாகுமரியில தான் ஷூட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் அங்கே போய் ஒரு 3 days முன்னாடி போய் அங்கே கொஞ்சம் அந்த அட்மாஸ்பியர்ல எப்படி இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது இட்ஸ் அமேசிங் ஹவு பீப்புள் தோ வேர் ஆல் இண்டியன்ஸ், தோ நாங்கள் சவுத் இந்தியன்ல வந்திருக்கோம். ஒரு சின்ன கிராமத்திலே ஒரு ஃப்ளேவர்ஸ் இருக்கும் அங்கே. அவங்க நடுக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி அதெல்லாமே. ஸோ இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் டு சி டு அடாப்ட் டு டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ் பண்ணுறதுக்கு. இட்ஸ் வெரி நைஸ். மேம் இந்த பிளாக் அண்ட் டாக்கிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேவ் டு டாக் இன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். லைக் எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் ஒரு 5 நம்ம வணங்கான் மூவில இருக்கிற ஒரு 5 கேரக்டர்ஸ் நான் சொல்றேன். ஸோ யூ ஹேவ் டு டாக் தெம் இன் பாசிட்டிவ் இன் நெகட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு கேரக்டர் நான் யாராச்சும் நீங்க சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களை பத்தி பாசிட்டிவாவே பேசுவேன். செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவார், வேற லெவலில் பண்ண அவரா அச்சோ காலகாலத்திலே வர சொல்லுவார், ஐயோ 9 o'clock எல்லாம் முடியாது சாரி அந்த மாதிரி யூ ஹேவ் டு டெல். ஓகேங்களா? ஸோ அவர் 5 கேரக்டர் சொல்லுவேன். லைக் see I can tell the positives, negatives I don't know. Not about the whole negative. ஒரு சில விஷயங்கள் I know it is going to be in a fun. Let me see if I can find it. Yeah sure definitely will. Okay I'll start from director Bala sir. ஒரு எப்படி சொல்றது நிறைய இருக்கு, ஆனா he is a master class guru. அதுதான் பாசிட்டிவ். அவங்க என்ன செஞ்சாலும் there is a meaning to it.
behind it. அது அவங்கள படத்தை மாதிரிதான். சார் கூட அவங்கள படம் எப்படி இருக்கு அப்படிதான். யூ ஹாவ் டு டிக் இன் அண்ட் ஃபைண்ட் த ரீசன்ஸ். எதுக்கு இந்த பையன் இப்படி பண்றாங்க நாங்க யோசிப்பேன். இப்ப வனங்கான் பார்க்கும்போது கோட்டி எதுக்கு அப்படி பண்றான், வை டிடன்ட் ஹி ஸ்பீக், அப்படி எல்லாம் ஒரு வரும்ல எதுக்கு. அந்த மாதிரி பாலசருக்கு நிறைய he has lot of layers in him and there will be reasons for his actions. Nice. So it's something that I will answer. Ma'am, second, Arun Vijay sir. He is the most selfless actor I've seen. Hard working, dedication, அது எல்லாரும் சொல்றோம். ஆனா பர்சனலா பார்க்கும்போது he'll always give space. இங்க நீங்க ஒரு கோ ஆக்டராக நீங்க இருக்கிறீங்க, he won't make, he will never do a scene like where only he has to be seen in the scene. நான் மட்டும் காண அப்படி இல்ல, சீனுக்கு எப்படி வேணும் சார் எப்படி சொல்றாங்க அது கேட்பாங்க. So he's a very obedient and a selfless actor. Nice. Negative? Negative, he will make us eat a lot of food. உங்களை சாப்பிட வைப்பாரோ? அந்த மாதிரி பயங்கரமா சாப்பிட்டுருக்கீங்களோ? ஃபுல் ஃபுட் தான், நோ டயட்லாம் அங்க சார் வந்து ஃபுல்லா. ஏன்னா இந்த மூவி ஃபுல்லா இஸ் நாட் இன் டயட், ரைட்? Yeah. Because no, even then though he was not working out, he's eating and all, he's make sure எல்லாருமே நல்லா சாப்பிடணும் அந்த மாதிரி மைண்ட்ல இருப்பா எப்பயும். அண்ட் இப்ப கன்னியாகுமரி வந்து அது ட்ரை பண்ணுங்க, அது நல்லா இருக்கு, நான் தரேன் உங்களுக்கு. என்ன டிஷ் சாப்பிட்டீங்க? he made he cooked? Yeah, he cooked பிரியாணி? இல்ல அவங்கள ஒரு நாள் I think he made fish fry. Okay, fish fry பண்ணாருங்களா? Okay. ஆனா அது நாங்க I left that evening, he was making in the night. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே சொன்னாங்க அது fish fry பண்ணிட்டு the entire hotel was smelling of fish fry, I had to close it immediately அப்படி சொன்னாங்க. Nice. So he's a very good cook also. Okay, super. And third, Mishkin sir. He's a very warm person சொல்றேன். அவங்கள நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே நாங்க எனக்கு சார் தெரியும் மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாங்க. So he'll make you feel very home at home. So negative சொல்லுங்க மேம். ரொம்ப he's very quick. You have to keep up with his டக்குன்னு. Okay, you have to keep up with his pace. He seems like one 20-year-old person. அவங்களோட பேஸ் தான் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் பையன் மாதிரி இல்ல, அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட், நமக்கு அது ஐயோ நாங்க அந்த பேஸ் மேட்ச் பண்ணனும்ல, நம்மளும் ஓடணுமே. ஆமா, அது அந்த மாதிரி வரும். சோ அதுதான். சமுத்திரக்கனி சார். சமுத்திரக்கனி சாருக்கு எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. ஏன்னா சார் எனக்கு ஒரு வாட்டி ஃபேன் கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. ஃபேன் அவர் உங்களுக்கு ஃபேன் சொல்ல வந்தீங்கன்னு நினைச்சேன். இல்ல ஃபேன் கிஃப்ட். ஃபேன் ஏன்னா எனக்கு அந்த டைம்ல என்கிட்ட அந்த ஃபேன் இல்ல. கன்னியாகுமரி வெயில்ல கண்டிப்பா ஃபேன் தேவைப்படல. ஆமா, சோ அவங்கள அது கொடுத்திருக்காங்க. அந்த ஃபேன் கொடுத்ததுல நீங்க ஒரு ஃபேன் ஆயிட்டீங்க. அதுக்கு முன்னாடியே ஃபேன்ங்க. அவங்களோட டைரக்ஷன், அவங்களோட ஆக்டிங் எல்லாமே ஒரு சட்டில் அவ்வளவு அழகா பண்றாங்க. அண்ட் நிறைய அதுதான் அந்த மாதிரி தான். ஆமா, நெகட்டிவ் சொல்லணும்னா சாருக்கு நெகட்டிவ் இல்ல, அத நிறைய படிப்பாங்க. நீங்களும் படிக்கணும், அதுக்கு நானும் நிறைய படிக்கணும். ஃபைன் மேம். அண்ட் எஸ் டன். அண்ட் உங்களுடைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மற்றும் அருண் விஜய் சார் தவிர்த்து அபார்ட் ஃப்ரம் யூ போத் யார் பயங்கர ஃபேவரட் பா இந்த கேரக்டர் எனக்கு படத்துல? ரிதா, தேவி கேரக்டர். அண்ட் தேவி ரிதா ஆன் செட் தேவி, ஆஃப் செட் ரிதா, ரெண்டுமே எனக்கு ரொம்ப. ஸோ பாலா சார் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, when it comes to ஒர்க் பண்ணும்போது வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். நிறைய இந்த என்ன சொல்றது பீப்புள்லாம் வந்து கண்டிப்பா கோவப்பட்டாதான் அது ஒர்க் அவுட் ஆகும் இல்லைங்களா? அந்த மாதிரி எதனா ஒரு சீன் கோவப்பட்டிருக்காருங்களா? இல்லையா? நீங்க ஒர்க் பண்றீங்க டக்குன்னு. நான் அப்படியெல்லாம் கோவம் நான் எப்பயும் பார்க்கவே இல்லை. சில்லா தான் போயிருக்கேன். சில்லா போயிருக்காங்க. நீங்க உங்க வேலை கரெக்டா பண்ணிட்டா சார் கூட அப்படியே நீட்டா சாஃப்ட் வேலை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் சீனுக்கு போவாங்க. அவங்க எல்லாருக்கும் அவங்களோட ஸ்பேஸ் கொடுப்பாங்க. நீங்க வேலை பண்ணாத மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ் வரும். ஆமா, கேட்பாங்க. அவங்கள தானே எல்லாம் மேனேஜ் பண்ணும். ஏதாவது ஒரு ஷாட் சூப்பர்மா ரோஷினி ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணுமா அந்த ஷாட்? ஏதாச்சும் ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு? எனி ஒன் ஷாட்? அந்த ஷாட் சினிமால இல்ல, அது கட் பண்ணிட்டாங்க. எங்களுக்காக லைக் கிளிம்ஸ் மாதிரி சார் கிட்ட சொல்லி ரிலீஸ் பண்ணுங்க யூடியூப்ல. you will see. அது சாரோட இன்ட்ரெஸ்ட். ஆனா அந்த சீன் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் வந்து எனக்கு ஸ்டமக்ல இப்படி பண்ணிட்டு போனி அப்படி சொன்னாங்க. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, சோ பிஃபோர் வணங்கான், ஆஃப்டர் வணங்கான், பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ வர்க்ட் இன் செவரல் இண்டஸ்ட்ரி, நிறைய இண்டஸ்ட்ரி நீங்க ஒர்க் பண்றீங்க. சோ எப்படி இருக்க போகுது உங்களுக்கு பிஃபோர் வணங்கான், ஆஃப்டர் வணங்கான்? இந்த ஃபீலிங் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. வணங்கான் சைன் பண்றதுக்கு அப்புறமே ஒரு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஒரு லக்கி படம்னா சொல்றோம். எனக்கு கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் கிடைச்சிச்சு, நிறைய நல்ல கேரக்டர் கிடைச்சிச்சு, நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வரும் இந்த படம். அண்ட் படமும் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்குது. அண்ட் பாலா சார் எல்லாம் தாண்டி ஒரு பாலா சார் ஒரு பிராண்ட் நேம் இல்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணா இதுக்கு அடுத்த என்ன வரும் அது எனக்கு தெரியாது. ஆனா இந்த ப்ராசஸ்ல இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்த மொமெண்ட். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு
ஆமா ஒரு இது இன்னொரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த படம் பத்தி யோசிப்பேன்னு கண்டிப்பா வணங்கான் இருக்கும். வரும். அப்கமிங் தமிழ் ஃபிலிம்ஸ் டெஃபினட்டா நீங்க பண்ண போறீங்க. நிறைய படம் பண்ண போறீங்க. எல்லாருமே உங்களை செலிப்ரேட் பண்ண போறாங்க. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். யார் இந்த ஆக்டர் கூட நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை? நீங்க எனக்கு சான்ஸ் கொடுத்தா எல்லா ஆக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்றேன். அதுதானே என்னோட வேலை, அதுதான் என்னோட லைஃப். பட் உங்களுக்குன்ட்டு ஒரு விஷ் இருக்கும். ஏன்னா நீங்க இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்களா ஏதாச்சும் ஒரு ஆக்டரோட இவனோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. எனக்கு விஷ் என்னன்னா நல்ல கேரக்டர்ஸ் பண்ணும் அண்ட் நல்ல டைரக்டர்ஸ், புது டைரக்டர்ஸ் அண்ட் பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணும். டு பி இன் சிங்க் வித் நம்ம சொசைட்டிக்கு சிங்கா இருக்கணும்னு ஆசை இருக்கு. ஸோ ஆமா நீங்க சொல்லுங்க ஒரு ஆக்டர் நேம் சொல்லுங்க. அவங்க எல்லா ஆக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்றதுதான் எனக்கு இப்போ ஆக்டர்ஸ், ஃபீமேல் ஆக்டர்ஸ், மேல் ஆக்டர்ஸ், கொமீடியன்ஸ் எல்லார்கிட்டயும் ஒர்க் பண்ணும். எல்லாருக்கூடயும் ஏன்னா அது அப்போதான் நம்மளோட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெளியே வரும். அப்பதான் மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, நான் ஆக்சுவலி நீங்க நிறைய ஆக்டர்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த பர்டிகுலர் ஆக்டரோட மேபி கிடைச்சா ஐ வில் பி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நானு. ஸோ நீங்க வந்து ஜென்ரலா ஓகே ஃபைன் நான் எல்லாமே பண்ணுவோம், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் ரெடி டு டூ. நாட் ஜஸ்ட் கேரக்டர், ஐம் சேயிங் எல்லா ஆக்டர்ஸ். எதுக்கு எல்லாம் சொல்றேன்னு, இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. நீங்க பார்க்கும் போதே இப்போ ஒரு ஆக்டர் பேர் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும் அவங்களோட வந்த ரூட் இருக்கட்டும், அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாம் சேர்ந்து நீங்க ஒரு ஆக்டர் மட்டும் சொல்றதுக்கு எனக்கு முடியாது. ஏன்னா I have to name, there will be lot of names I have to take. I can't take one name. அதான் one name. சூப்பர். ஓகே, சைன் லாங்குவேஜ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்டீங்க எங்களுக்காக. லைட் இந்த படத்துல அந்த வந்த ஒரு சாங் எங்களுக்காக ஃபியூ லைன்ஸ் பாட முடியுமா? நீங்க பாடுங்க, நான் உங்க ஜாயின் பண்றேன். முகிலின் மேலே பகலில் தோன்றும் நிலவு நீதானே. and once again முகிலின் மேலே பகலில் தோன்றும் நிலவு நீதானே. ஓகே, பாலா சாரோடைய அதாவது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொன்னீங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கத்துக்கும் போது ஆஃப்டர் த படம் இல்லைன்னா படத்திலேயே வந்து எதனா டிப்ஸ் கொடுத்துருக்காரா இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு? நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஆனா அதுல ஏதாச்சும் ஒரு எமோஷனல் சீன் ஏதாச்சும் இருக்கும்போது கொஞ்சம் ஐஸ் ரெட் ஆகணும். அப்படி இருக்கும்போது இதில் ஆஸ்க் யூ டு பெண்ட் ஓவர் அண்ட் தென் ஜஸ்ட் ஒரு 2 minutes breathe in breathe out பண்ணுங்க. அப்போ வெளியே வரும்போது your eyes will be little watery. ஓகே, டிப்ஸ் கொடுத்திருக்காங்க. சொன்ன உடனே you worked, நீங்க வர்க் பண்ணிட்டு. ஆமா of course பாலா சார் சொல்லும்போது wouldn't. after that ஓகே பிடிச்சிட்ட நைஸ் அப்படினாருங்களா? அப்படியே இல்ல, அவங்க நார்மலா கேஷுவலா சொல்லிட்டு இது இப்படி பண்ணு அது வரும் அப்படி சொல்றாங்க. சார் பண்றோம் அப்படிதான். ஆமா.